தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. இதுகுறித்தும் தேர்தல் பார்வையாளர்களின் வருகை குறித்தும் செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். ஸ்டாலின், தேர்தல் ஆணையம் இறுதி வேட்பாளர் பட்டியலை இன்று மாலை வெளியிடுகிறது. இதனிடையே தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கும் முக்கிய பணிகள் என்னவா இருக்கு? தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. 30ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 7151 பேர் தங்களுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்த வேட்புமனு பரிசீலனை முடிவடைந்த பிறகு இன்று மதியம் 3 மணி வரை இந்த வேட்புமனுவை திரும்ப பெறும் கடைசி நேரமாகும். இன்று மதியம் 3 மணி வரை தான் இந்த வேட்புமனுவை திரும்ப பெறலாம். அதன் பிறகு இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது இன்று மாலைக்கு மேல் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். தற்போதைய நிலவரப்படி 1 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் 25க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான தேர்தல் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வார காலங்களே உள்ள நிலையில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தற்போது செய்து வருகிறது. குறிப்பாக வாக்குப்பதிவு நாளான மே 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் சேர்த்து 66,001 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அதே போல வாக்குப்பதிவு நாள் அன்று ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்களுக்கென தனித்தனியாக வரிசை அமைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவை தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான பணிகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக வீல் சேரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதை தவிர பல்வேறு விதமான பாதுகாப்பு பணிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் நேற்றைய முன்தினம் தமிழகத்திற்குரிய தேர்தலுக்கான டிஜிபியாக KP மகேந்திரன் நியமிக்கப்பட்டார். அவருடைய மேற்பார்வையில் தற்போது அனைத்து விதமான தேர்தல் பணிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர பார்வையாளர்களை பொறுத்தவரை தேர்தல் பார்வையாளர்கள் ஏற்கனவே தமிழகம் வந்து பல்வேறு விதமான தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்களுமா? ஸ்டாலின், திமுக மற்றும் காங்கிரஸ் தவறான தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சு அதிமுக தரப்புல புகார் கூறியிருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் மாற்றத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு அதிமுக தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகை, நீங்கள் கேட்டது போல தற்போதைய நிலவரப்படி இந்த தேர்தல், அதாவது இந்த நாமினேஷன் தொடங்கினதுக்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 9 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். 7 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தலுக்காக டிஜிபி, அதே போல சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க ADGP-யாக சைலேந்திர பாபு என பல்வேறு கட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாகத்தான் அதிமுக இன்று காலை தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தி கேரளாவில் சந்தித்து அதிமுகவோட MP குழு, தம்பிதுரை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையிலான அந்த MP-கள் குழு நேரடியாக சந்தித்து அந்த புகார் மனுவை அளித்துள்ளார்கள். அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு புகாராக அளித்துள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இது போன்ற அதிகாரிகளை தற்போது மாற்றம் செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு விஷயத்தையும் அந்த மனுவில் அதிமுகவினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் அதிமுக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள் என்ற ஒரு எண்ணமே தவறானது என்ற அந்த புகாரில் அவர்கள் புகார் மனுவில் குறிப்பிட்டார்கள். திமுக காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து பல்வேறு விதமான புகார்களை, குறிப்பாக இந்த 9 மாவட்ட ஆட்சியர்கள், 7 மாவட்ட கண்காணிப்பாளர்கள் என பல்வேறு புகார்களை அவர்கள் மீது அளித்து தற்போது அவர்களை மாற்றம் செய்திருப்பது அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கை, திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்றுதான் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக மறுபரிசீலனை செய்வது என்பது நிச்சயமாக இனிமேல் முடியாத காரியம். ஏனென்றால் வழக்கமாக தேர்தல் காலங்களில் இது போன்ற அதிகாரிகளை மாற்றம் செய்வது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறைதான். எனவே இது மறுபரிசீலனை செய்யப்படுமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.